ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோடாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஒரு அரசன் தான் இட்ட கட்டளையை நிறைவேற்ற பல்வேறு நிலை ஊழியர்களை வைத்திருப்பது போல, ஈசனும் தன் கட்டளைகளை ஏற்று நிறைவேற்ற வைத்திருந்த சக்திகளே சிவபூத கணங்கள். இவை சிவபெருமானுடன் சேர்ந்து அவரின் சேவகர்களாக கைலையில் இருப்பதாய் இன்றும் நம்பப்படுகிறது. சிவ ஆலயங்களின் கட்டட அமைப்பில் கூரையை தாங்கியவாறு பல்வேறு பூதகணங்கள் சிற்பமாய் செதுக்கப்பட்டு, அவை புலியின் முகம், கழுகின் முகம், பெரிய தொப்பையுடன் குறும்பு செய்பவைகளாகவும், இசைக்கருவிகளை வாசிப்பனவாகவும், நடனமாடுபவையாகவும் ஆலய திருச்சுற்று சுவரில் அமைக்கப்பட்டு இருப்பதை நாம் இன்றும் காணலாம். அப்படி 33 சிவபூதகணங்கள் உள்ளதாய் பழந்தமிழ் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பூதகணத்தில் ஒருவரே சண்டன். அதுவும் ஒரு சாதாரண வேடனாய் பிறந்து ஈசன் என்றால் யார், அவரை எப்படி வணங்குவது என்பது கூட அறியாமல் வணங்கி அவன் புரிந்த சிவ பூஜைகளுக்காகவே மகா சிவராத்திரி தினமன்று சிவபூதகணமாய் சண்டன் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த கதை என்ன, மகா சிவராத்திரியின் சிறப்பென்ன என்பது குறித்தான கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல காலங்களுக்கு முன்னால் காட்டில் சண்டன் எனும் பெயருடைய வேடன் ஒருவன் தன் மனைவி சண்டிகாவுடன் வசித்து வந்தான். அவன் வேட்டையாடுவதையே தன் தொழிலாய் கொண்டு காட்டில் தன்னை அச்சுறுத்தும் விலங்குகளையும் பறவைகளையும் மட்டுமே கொன்று தின்று தன் மனைவியுடன் வாழ்க்கையை நடத்தி வந்தான். அப்படி ஒரு நாள் அடர்ந்த காட்டில் அலைந்து திரிந்த சண்டன் ஒரு இடத்தில் வானுயர்ந்த வில்வ மரத்தையும் அதன் அடியிலே அழகான சிவலிங்கம் ஒன்றும் எழுந்தருளி இருப்பதை கண்டான். திடீரென இவ்விடத்தில் தோன்றியிருக்கும் இக்கல் யாது, என்ன ஏது என்று தெரியாமலேயே அவன் அந்த சுயம்புலிங்கத்தை ஒருமுறை பார்த்ததுமே அவனுக்குள் மெய் சிலிர்த்தது. அன்பும் பக்தியும் பொங்கி வழிந்தது. அவனை அவன் அறியாமலேயே அவன் கண்களில் நீர் தாரை தாரையாக கொட்டியது. அதுவரை வேட்டையாடும் வேடனாய் முரட்டு வாழ்க்கை வாழ்ந்த அவனுள் அன்று அந்த லிங்கத்தின் காட்சியை கண்டதும் பிறர்க்கரிய பாக்கியம் பெற்றதாய் ஒரு குதூகலமானது குடியும் கொண்டது. அப்படி விவரமறியாத வேடன் சண்டன் அந்த லிங்கத்தை கண்டதால் தன்னுள் அமைதியும் மகிழ்வும் குடியேறுவதை கண்டதும் அன்று முதல் அவன் தினமும் வந்து தன் வேலை நேரம் போக மற்ற சமயங்களிலெல்லாம் அந்த லிங்கத்தின் அருகில் வந்து அதை பார்த்தபடியே அமர்ந்திருப்பதை வழக்கமாக்கி கொண்டான். அதனால் அவனுக்குள் ஒரு அமைதி கிடைத்தது. இங்கனம் தானே தோன்றிய அந்த கல்லிற்கு எப்படி பூஜை செய்வது, எப்படி வணங்குவது என்ற எந்த விவரமும் அறியாத அவன் அப்பாவியாய் அதை தினமும் வெறிக்க பார்த்தபடியே இருப்பதையே பூஜை என நினைத்து செய்தும் வந்தான். இந்நிலையில் ஒரு நாள் சண்டன் லிங்கத்தை பார்த்து தியானித்திருந்த சமயத்தில் சிங்ககேதுவன் எனும் மன்னன் ஒருவன் காட்டில் வேட்டையாட வந்து வழி தவறியே அலைந்து திரிந்து இறுதியில் வேடன் சண்டன் இருக்கும் இடம் அடைய நேர்ந்தது. சண்டனோ அப்போது தன் சித்தத்தை முழுதாய் லிங்கத்தின் மேல் வைத்திருந்ததால் மன்னன் ஒருவன் தன் அருகில் வந்திருந்ததை அறியவில்லை. மன்னனோ வழி தெரியாமல் அலைந்திருந்த நமக்கு மனிதன் ஒருவன் கண்ணில் தென்பட்டான் எனும் மகிழ்வுடன் வேடனே என அவனை அழைத்தான். அந்த குரல் ஒலியில் திடுக்குற்ற சண்டனோ மன்னன் ஒருவன் அருகில் நிற்பதை கண்டதும் எழுந்து நின்றான். சிங்ககேதுவன் சண்டனிடம், வேடா, நான் வழி தவறி இந்த அடர்ந்த காட்டினுள் வந்துவிட்டேன். இக்காட்டை விட்டு வெளியேற நீ எனக்கு வழிகாட்டு என்றார். சண்டனும் உடனே, சரி மன்னா, நான் உமக்கு வழிகாட்டுகிறேன் என கூறிக்கொண்டே முன்னோக்கி நடந்து மன்னனுக்கு வழிகாட்டிக் கொண்டே சென்றான். போகும் வழியில் சண்டன் மன்னனிடம், மன்னா, வில்வ மரத்தின் அடியில் நான் ஒரு கல்லை பார்த்து கொண்டே இருந்தேன் அல்லவா, அது என்ன? அதனை கண்டால்
என்னுள் அமைதி ஏற்படுகிறது. அதனை பூஜிக்கும் முறை என்ன? தாங்கள் எனக்கு சொல்லித்தர வேண்டும் என்றான். மன்னனோ பரிகாசமாய், இவன் ஒரு வேடன்தானே, இவனுக்குள் அமைதியா என எண்ணிக்கொண்டே, அதுவா, அதன் பெயர் லிங்கம். உன் தோல் பையில் வைத்திருக்கும் நீரை தினமும் அந்த லிங்கத்தில் ஊற்று. சுடுகாட்டின் சாம்பலை அதன் மேல் பூசு. கிடைக்கும் மலர்களையெல்லாம் அதற்கு சூட்டி நீ உண்ணும் உணவையே அதற்கு படைத்துவிடு. முடிவாய் தினமும் அதற்கு விளக்கேற்றி உன் இரு கை கூப்பி கும்பிடு என அலட்சியமாய் கூறினான். சண்டனோ அது எல்லாவற்றையும் தன் மனதில் கவனமாய் பதித்துக் கொண்டான். அவ்வாறே அவன் மன்னனை வழி அனுப்பிய பின் அன்று முதல் தினமும் தன் தோல் பையில் ஆற்று நீரை எடுத்து வந்து சிவலிங்கத்தின் மீது ஊற்றினான். கிடைத்த காட்டு பூக்களையெல்லாம் அவை வாசமே வீசவில்லை எனினும் லிங்கத்திற்கு சாற்றினான். அருகில் இருந்த சுடுகாட்டிற்கு சென்று சாம்பலை எடுத்து லிங்கத்தில் பூசினான். தான் வேட்டையாடி உண்ட மாமிசத்தையே லிங்கத்திற்கும் படைத்து விளக்கேற்றி தினமும் லிங்கத்தை கையெடுத்து கும்பிட்டான். அல்லும் பகலும் என நாள்தோறும் அந்த சிவலிங்கத்தை பூஜித்து சித்தத்தை சிவன்பால் நிறைத்தான் சண்டன். அப்படியே இது தினம் தினம் தொடர்ந்தது. இந்நிலையில் ஒரு நாள் சண்டனுக்கு லிங்கத்தை வழிபட சுடுகாட்டில் சாம்பல் இல்லாமற் போனது. அன்றைய தினமானது மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசியில் வரும் மகா சிவராத்திரி தினம். அந்த நாளின் சிறப்பை குறித்து சற்றும் அறியாமலேயே சண்டன் அன்று முழுக்க சிவலிங்கத்தை பூஜிக்க சாம்பல் கிட்டவில்லையே எனும் கவலையில் ஊன் இன்றி உறக்கமின்றி எப்படி லிங்கத்தை பூஜை செய்வது என உற்சாகமற்று இருந்தான். என்றுமில்லாத சண்டனின் அந்த நிலையற்ற தனத்தை கண்டதும் அவன் மனைவி சண்டிகாவோ தன் கணவனின் வருத்தத்தை அறிந்து அவன் கவலையை அகற்ற அவனிடம், அன்பரே, தாங்கள் சிவ பூஜையை தொடர்ந்து செய்ய நான் ஒரு வழி கூறுகிறேன். வேண்டுமெனில் தாங்கள் நாம் இருக்கும் இந்த குடிசையை தீயிட்டு கொளுத்தி விடுங்கள். நான் அந்த நெருப்பில் குதித்து சாம்பலாகி போகிறேன். என் சாம்பலை தாங்கள் எடுத்து லிங்கத்திற்கு பூசுங்கள். உங்கள் கவலையை அகற்றி சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் என்றாள். சண்டனோ கள்ளம் கபடமற்றவன், விவரம் அறியாதவன். அவனும் சண்டிகாவின் வார்த்தைகளை ஏற்று அப்படியே செய்வோம் என கூறி குடிசைக்கு நெருப்பிட்டான். அதில் விழுந்து இறந்த தன் மனைவி சண்டிகையின் சாம்பலை அள்ளி எப்போதும் போல தன் பூஜையை செய்து முடித்தான் சண்டன். எல்லாம் முடிந்ததும் அன்று சிவராத்திரி என்றும் கூட அறியாமல் தன் கடமையை செய்து முடித்தான் சண்டன். இவ்வாறாய் அவனின் அந்த பக்தியை கண்டு மெச்சி ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியான சிவபெருமான் அப்போதே அவன் முன் காட்சியளித்து, சண்டா, உன் பக்தியை கண்டு மனமகிழ்ந்தேன் என்று கூறி சண்டிகாவையும் உயிர்ப்பித்தார். அப்படியே சண்டனை தன் சிவபூத கணங்களுள் ஒன்றாய் தேர்ந்தெடுத்து தன்னுடன் கைலாயம் அழைத்துச் சென்றார். கூடவே சண்டிகாவின் தியாக செயலையும் பாராட்டி அவளை பார்வதி தேவியின் பரிவார தேவதைகளுள் ஒருவளாய் மாற்றினார். இதுவே சிவபெருமானின் சிவபூத கணங்களுள் ஒன்றான சண்டனின் கதை. இப்படி எதுவும் தெரியாமல், தான் யார் என்பதையே அறியாமல் தன்னை மகா சிவராத்திரி அன்று வழிபட்ட சண்டனுக்கு ஈசன் இவ்வளவு வரங்களை அளித்தார் என்றால், சிவராத்திரியை அறிந்து பூஜை செய்து முறையாய் ஆலயம் சென்று வழிபட்டால் இறைவன் சகல சௌபாக்கியங்களையும் அருளுவார். அவ்வாறே வரவிருக்கும் மகா சிவராத்திரி தினத்தன்றும் நாமும் நாம் அறிந்ததும் அறியாமலும் செய்த பாவம் அகல சிவபெருமானை வழிபடுவோம். ஈசன் அருளை பெறுவோம். ஓகே நண்பர்களே, இந்த பதிவில் நாம இன்னைக்கு மகா சிவராத்திரி அன்று சிவனின் வரத்தை பெற்ற
சண்டன் எனும் சிவபூதகணத்தின் கதையை கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.